ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல் உடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல் உடைய 23வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதுறாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு வருது. 7 பிளேயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும், இன்க்ளூடிங் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். நேற்று பஞ்சாப் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா கேப்டன் கொடுத்துருந்தோம். அடி பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் போயிட்டார். அப்புறம் இனிமேல் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் டீம் வராது. இங்கே கொடுக்குறது தான் டீமு, ட்ரீம் டீமு, கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே. புதுசாக யாராச்சும் பிளேயர் லைனப்பில் வந்தால், பிளேயிங் லெவலில் வந்தால் மட்டும் அவங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத மட்டும்தான் நான் இனிமேல் டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன். ஸோ இனிமேல் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம். கடைசி நேரத்தில் டெலிகிராமில் கொடுக்குறப்போ வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறனால அப்போ ஒரு சில கன்ஃபியூஷன்ஸில் பார்த்திங்கன்னா சில பேரை கொடுக்க முடிய மாட்டேங்குது. நேற்று பார்த்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யாவை கேப்டன்லேயே நான் கொடுக்கல. டெலிகிராமில் வீடியோவில் கேப்டனில் கொடுத்துட்டேன். ஆனால் டெலிகிராமில் பார்த்திங்கன்னா கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறனால இனிமேல் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ட்ரீம் டீம் பிளேயர்ஸும் கேப்டன் வைஸ் கேப்டனும் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் மட்டும் இங்கே கொடுக்க பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோவிலே வந்துடும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏப்ரல் 9ஆம் தேதி பார்த்தோம்னா 9-4 காம்பினேஷன், அதாவது செவ்வாயும் ராகுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தோம்னா சாய் சுதர்சன் இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சுப்மன் கில், அவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஜாஸ் பட்லர், இவரும் இந்த மேட்ச் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். டாப் ஆர்டர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர், அவர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு நல்ல ரன்ஸ் அடிப்பார். அடுத்து சர்ஃபானி ரூதர்ஃபோர்டு, அவருக்கும் இந்த மேட்ச் நல்லா இருக்கும். எப்பயும் போல் ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடிடுவார். அடுத்தது ஷாருக் கான், அவர்கிட்ட ஒரு 20 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பெருசாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கானுக்கெல்லாம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்ததாக சாய் கிஷோர், இந்த மேட்சும் நல்ல விக்கெட்ஸ் எடுப்பார். ஒரு 2 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக முகமது சிராஜ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா, அவருக்கு ஆவரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அவர்கிட்ட ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சஞ்சு சாம்சன், அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ரியான் பராக் நல்லா இருக்கும். அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நிதிஷ் ராணா, அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக சிம்ரன் ஹெட்மயர், இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியில் நல்லா ரன்ஸ் அடித்து கொடுத்துட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக த்ருவ் ஜுரல், அவர் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அடுத்து வனிண்டா சரங்கா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜாஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா 2 பேரும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது யுத்வீர் சிங், அவர் 2 விக்கெட்டு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டீமில் இருந்தார்னா கண்டிப்பாக 2 விக்கெட்டுக்கு மேலே எடுத்துருவார். அதே மாதிரி சந்தீப் சர்மாவும் 2 விக்கெட்டு மேலே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா குமார் கார்த்திகேயா, அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சர்ஃபானி ரூதர்ஃபோர்ட், சாய் கிஷோர், முகமது சிராஜ், ரியான் பராக், நிதிஷ் ராணா, சிம்ரன் ஹெட்மயர், யுத்வீர் சிங், சந்தீப் சர்மா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது ட்ரீம் டீம் வர மாட்டாங்க ஆனால் ட்ரீம் டீம் கிட்ட நெருங்கி பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா, இவங்கெல்லாம் டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், இவங்க 2 பேரும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ குஜராத் டைட்டன்ஸில் பேட்டிங்கில் சாய் சுதர்சனை நீங்கள் கேப்டனை ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தோம்னா சாய் கிஷோர், அவர் பார்த்திங்கன்னா அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸில் பேட்டிங்கில் பார்த்தோம்னா ரியான் பராக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தோம்னா சந்தீப் சர்மா ட்ரை பண்ணலாம். சாய் சுதர்சன், சாய் கிஷோர், ரியான் பராக், சந்தீப் சர்மா, இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.